இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற போயமோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் வந்துட்டு H.W. லாங்ஃபெரோ. இவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் போயட். ஸோ tell me not in mournful numbers, life is but an empty dream, for the soul is dead that slumbers and things are not what they seem. ஸோ லைஃப் அப்படிங்கிறது ஒரு எம்டியான ட்ரீம். நாம் இறந்ததுக்கப்புறம் நம்ம சோல் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் பர்த் வரப்போ நம்மளோட சோல் வந்துட்டு முழிச்சு உட்காந்துக்கும். ஸோ இதை வந்துட்டு உண்மை இல்லை, இது ஒரு மாயை அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் வாழ்த்து பாடுறவங்க சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து பாடுறவங்க யாரு? சாமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு யங் மேனோட ஹார்ட் வந்துட்டு சாமிஸ்ட் கிட்ட சொல்லுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா சாம் ஆஃப் லைஃப்ல, லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest, and the grave is not its goal. Dust thou art, to dust returnest, was not spoken of the soul. லைஃப் வந்துட்டு ரியலானது, ரொம்ப ஆர்வமிக்கது. ஆனால் நம்மளோட கோல் பார்த்தோன்னா கிரேவ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டஸ்ட் தோ ஆர்ட் டு டஸ்ட் ரிட்டர்னிஸ்ட் இது வந்துட்டு ஒரு பைபிளோட வரிகள். இதில் என்ன சொல்கிறாங்க? மண்ணில் பிறந்தவங்க மண்ணிலே தான் இறக்கணும் அப்படிங்கிறது பைபிளோட வரிங்க. இது வந்துட்டு ஓகே, நம்மளோட பாடிக்கு இது இந்த வரி செட் ஆகும், ஓகே. ஆனால் நம்மளோட சோலுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறார். ஸோ தேர்ட் ஸ்டான்ஸா, நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ இஸ் ஆர் டெஸ்டின்ட் எண்ட் ஆர் வே, பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் அஸ் ஃபாதர் தேன் டுடே. இப்போது என்ஜாய்மெண்ட் ஆனாலும் சாரோ ஆனாலும் நம்ம டெஸ்டினி கிடையாது, இப்போது நம்ம ஒரு சாரோவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும். சப்போஸ் அப்படி ட்ரை பண்ணாதான் நம்ம மூவ் ஆன் ஆக முடியும். டே டு டே லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியும். Art is long, time is fleeting, and our heart, though stout and brave, still like muffled drums are beating funeral marches to the grave. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆர்ட், அதாவது நம்ம கற்றுக்கிற விஷயம், நம்ம பார்க்குற விஷயம், நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஆர்ட் வந்துட்டு ரொம்ப லாங். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற டைம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஹார்ட் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக ஸ்டவுட்டாக பிரேவாக இருந்தாலும் அந்த ஹார்ட்டில் அடிக்கிற ஒவ்வொரு பீட்டும் நம்ம கடைசி கிரேவில் அடிக்கிற பீட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹார்ட் பீட் ஒவ்வொன்றுமே இந்த கிரேவுக்கு போகிற பீட் மாதிரி தான். ஒரு பீட்டும் நம்ம கிரேவை நோக்கி போகிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ நம்மளுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ ஸ்டான்ஸா, in the world broad field of battle, in the bivouac of life, be not like dump driven cattle, be a hero in the strife. ஸோ நம்ம வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த பைவோக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னால் இந்த பேட்டில் ஃபீல்டை டெம்ப்ரவரியாக போடுற கேம்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைவோக் அப்படின்னா பேட்டில் ஃபீல்டில் டெம்ப்ரவரியாக போடுற கேம்ப். ஸோ நம்ம லைஃப் இந்த டெம்ப்ரவரியான கேம்ப். ஸோ இந்த கேம்பில் வந்துட்டு ஆட்டு மந்த மாதிரி கூட்டத்தில் போய் அடிச்சுட்டு வரவங்களும் இருப்பாங்க, நல்லா பிரேவான ஹீரோஸும் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஆட்டு மந்த மாதிரி கூட்டத்தில் போய் விழுகாமல் நல்லா பிரேவான போல்டான ஹீரோவாக வாழணும் அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறாரு. ஸோ 6th stanza, trust no future, however pleasant. Let the dead past bury its dead. Act in the living present, heart within and God overhead. அப்போது நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது, ட்ரஸ்ட் பண்ணவும் கூடாது. இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பவும் கூடாது. அதுபோல் நம்ம பாஸ்ட் அது முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் இஸ் டெட். ஸோ அதை பற்றியும் நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில்டாக ஒரு விஷயம் செய்கிறோம். இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன், இதை நான் வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக நான் செய்கிறப்போ கடவுளே வந்து உங்களுக்கு டைரக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறாரு. So 7th stanza, lives of great men all remind us we can make life sublime, and departing leave behind us footprints on the sand of time. ஸோ நம்மளோட கிரேட் லீடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்துட்டு வாழ்ந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்கள பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லைஃப் அப்படிங்கிறது ஒரு செயிலிங் போட் மாதிரி தான். ஃபுட் பிரிண்ட்ஸ் தட் பெர்ஹாப்ஸ் அனதர் sailing o'er life's solemn march, a forlorn and shipwrecked brother seeing shall take heart again. ஸோ நம்மளை மாதிரி பாஸ்டில் இருக்க பியோர் சோல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கிரேட் லீடர்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளும் நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போனோம் அப்படின்னா யார் ரொம்ப சாரோவில் டல்லாக நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வெக்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறார். 9th stanza, let us then be up and doing with the heart for any fate, still achieving, still pursuing, learn to labor and work. நம்ம லைஃப்பில் ஐடியலாக உட்காரவே கூடாது. நம்மளோட ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணி ட்ரை பண்ணணும், இதுதான் நம்ம விதி அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே உட்காரக்கூடாது. எப்படி ஒரு ஒர்க்கை கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஏமை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே இடத்துல நிற்கக்கூடாது. நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கணும். அப்போது நம்ம ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒரு ஒர்க்கை எப்படி கண்டினியூஸாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். சரி, ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணுறோம்,
ஒர்க்கை பண்ணிவிட்டு உடனே ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது, நம்ம வெயிட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் 9 ஸ்டான்ஸா ஓவர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.